அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஒடிசாவை சேர்ந்த இளைஞர் காவல் நிலையம் மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தகம் அருகே சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த ஒடிசா இளைஞரை போலீசில் பொதுமக்கள் ஒப்படைத்த நிலையில் அவர் காவல் நிலையம் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் வசந்தகுமார். வசந்தகுமார், வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? கண்டிப்பாக பிரியங்கா. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள கோணப்பட்டி பகுதியில் கடந்த 3 தினங்களாக வடமாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர் கிராம பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளார். இவரை அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சானார்பட்டி போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கோவிந்த கல்சா வயது 35 என்பதும் வேலை தேடி திருப்பூருக்கு வந்த நிலையில் வேலை கிடைக்காதால் பஸ்ஸில் ஏறி திண்டுக்கல் வந்து அங்கிருந்து சானார்பட்டி அருகே கோணப்பட்டி பகுதியில் வேலை இல்லாமலும் உணவு இல்லாமலும் சுற்றித் திரிந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவரை சானார்பட்டி போலீசார் உணவு வாங்கி கொடுத்து பஸ்ஸில் செல்லுமாறு அந்த பகுதியிலிருந்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு சானார்பட்டி சாலையில் உள்ள அழகு முத்துமாரியம்மன் கோவில் அருகே உள்ள நாக்கடை முன்பு படுத்திருந்துள்ளார். இதை பார்த்த அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வடமாநில இளைஞரை வாலிபரை திருட வந்ததாக நினைத்து விரட்டியுள்ளனர். இந்நிலையில் அங்கிருந்து காவல் நிலையத்தை ஓடி சென்று காவல் நிலையத்தை மொட்டை மாடியில் சென்று தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தற்கொலை செய்து கொள்வதாகவும் மிரட்டியுள்ளார். காவல் நிலைய ஆய்வாளர் பொன் குணசேகரன் மற்றும் போலீசார் திண்டுக்கல் தீயணைப்புத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கீழே இறக்கியுள்ளனர். மேலும் இது குறித்து வாலிபரின் உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த வாலிபர் காவல் நிலையத்தில் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார்.